வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு செல்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ட்ரம்பின் வரிகளை ரத்து செய்து அமெரிக்கா மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு. கஜகஸ்தானின் சிம்கேட் நகரில் ஆசியா துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம். ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்தால் 21ஆம் நூற்றாண்டில் புதிய தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த முடியும். டோக்கியோவில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ட்ரம்ப் வரி விதிப்புக்கு இந்தியா பதிலடியாக அமெரிக்காவுக்கான அனைத்து சேவைகளும் ரத்து செய்தது அஞ்சல் துறை. அமெரிக்காவே வியந்து பார்க்கும் பிரதமர் மோடியை போய் கை நீட்டி சொடக்கு போட்டு பேச விஜய்க்கு அருகதை இல்லை. நடிகர் ரஞ்சித் ஆவேச பேச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி, பாலியல் அத்துமீறல் வழக்குகள் பாய்கிறது. மகளிர் போலீசார் தீவிர விசாரணை. வெளிநாட்டு பயண முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா? முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. காவல் உயர் அதிகாரிகள் 9 பேர் பணியிட மாற்றம். தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள ஒரு வீட்டில் அண்மையில் பிடிபட்ட கண்ணாடி விரியன் பாம்பு 22 குட்டிகளை ஈன்றுள்ளது. திருப்பூரில் நள்ளிரவில் நடுரோட்டில் வாலிபர்களை கட்டியணைத்து முத்தம் கொடுத்த இளம் பெண்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு. அரசு ஊழியர்களை ஓய்வு பெறும் நாளில் பணி நீக்கம் செய்யக்கூடாது. தமிழக அரசு உத்தரவு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர் என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.